என்னை விசுவாசிக்கிறவர்களுடைய உள்ளத்திலிருந்து வருகிறதான அந்த ஜீவ தண்ணீருள்ள நதிகள், அது நித்திய காலமாய் ஊறுகிறதான தண்ணீர் ஊற்றாயிருக்கும். ஆமேன். என்னை விசுவாசிக்கிறவர்களுடைய உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடும் என்று சொன்னதான தேவன் யோவான் 4:14 சொல்லுகிறார். ஆமேன். அந்த நீர் ஊற்று நம் இருதயத்தை எல்லா காவலோடும் காத்து கொள்ளும்போது சுரந்து வருகிறதான அந்த நீர் ஊற்று நித்திய காலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும். ஆமேன். அப்படி அந்த நீரூற்று நம்முடைய இருதயத்திலே இருந்து சுரந்து வருகின்றதா? அநேகருக்கு அது பிரயோஜனமாக இருக்கின்றதா? இப்படி இல்லை என்று சொன்னால் நம் இருதயத்தை அவருடைய இரத்தத்தினாலே கழுவுவோம். ஆமீன். அவர் நமக்காக அடிக்கப்பட்ட நீரூற்றாக இருக்கிறார். அந்த நீரூற்றிலே அவருடைய அந்த இரத்தத்திலே நம்முடைய பாவங்களை கழுவும் பொழுது நம்முடைய பாவங்கள், சாபங்கள் அகற்றப்பட்டு நம்முடைய எல்லா காவலோடும் அந்த இருதயத்தை காத்து கொள்ளுகிறோம். அப்பொழுது அதிலிருந்து கர்த்தருடைய வார்த்தை என்கிறதான அந்த தண்ணீரூற்று, கர்த்தருடைய ஆவியானவர் என்கிறதான அந்த வல்லமை நம்முடைய இருதயத்திலிருந்து சுரந்து வரும். அது அநேகருடைய தாகத்தை தீர்க்கும், அநேகரை போஷிப்பிக்கும், அநேகருடைய ஆத்துமாவை திருப்தியாகும். நினத்தையும் கொழுப்பையும் உண்டது போல அவர்களுடைய இருதயம் சந்தோஷப்பட்டு களி கூறும். அப்படிப்பட்டதான ஒரு கிருபையை கர்த்தர் ஒவ்வொருவருக்குள்ளையும் விசுவாசிக்கிறோடைய உள்ளத்திலையும் வைத்திருக்கிறார். அந்த ஆவியானவருடைய வல்லமையை வெளியே புறப்பட்டு வரும்படி கொண்டு வருவோம். இருதயத்தை காத்துக்கொள்வோம். இந்த தண்ணீர் தாகமாய் இருக்கிறவனுக்கு மாத்திரமே அது கிடைக்கிறது. தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்று சொன்ன தேவன் நம் இருதயத்திலிருந்து புறப்பட்டு வருகிற நித்திய ஜீவகாலமாய் புறப்பட்டு வருகிற ஊறுகிற நீரூற்றாய் இருக்கிறது. அதை காத்துக்கொள்வோம்.